கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 31 அதிகாரம் 9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். தேவஜனமே, ஆண்டவர் அன்போடு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என் சமூகத்துக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களை வழி நடத்துவேன், என் பாதையிலே உங்களை நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே உங்கள் கோணலான பாதைகளை மாற்றி செவ்வைப்படுத்துகிறவர். மாறுபாடாய் ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து நேராய் நடக்க பண்ணுகிறவர். அவரே உங்களுடைய இரட்சகர், அவரே உங்களுடைய மேய்ப்பர். அதற்கு அடுத்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆட்டினை கவ்விக்கொண்டு செல்வதற்கு ஒரு முறை கரடி வந்தது, மறுமுறை சிங்கம் வந்தது. தாவீது தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து கரடியை அடித்து கொன்று சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டினை தப்புவித்தார். யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான் ஆகிய சிங்கத்தை மேற்கொள்வதற்கு தனக்கு ஒரு வல்லமையுள்ள மெய்ப்பன் தேவை என்பதை உணர்ந்தார். கர்த்தரையே தன் மெய்ப்பனாக தெரிந்து கொண்டு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மெய்ப்பராக இருப்பாரா? ஆம், ஏசு கிறிஸ்து தாமே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். தேவஜனமே, மனுஷர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவது போல ஆடுகளும் காயங்களோடும் முட்கள் ஏற்படும் கீறல்களோடும் கொடிய ஈக்களோடும் உண்ணிகள் கடிக்கும் வேதனையோடும் மெய்ப்பனிடம் வரும். மெய்ப்பன் காயங்களை ஆற்றும் எண்ணெயை அந்த காயங்களின் மேல் தடவி முறிந்து போன எலும்புகளை கட்டுவான். வெயிலின் உஷ்ணத்தால் கிறுகிறுத்து வரும் ஆடுகளின் தலையில் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுவான். எத்தனை சுகம், எத்தனை விடுதலை, எத்தனை சந்தோஷம்! தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய சரீரத்திற்கு மெய்ப்பனாய் இருப்பதோடு அல்லாமல் உங்கள் ஆத்துமாவுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியருமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, உங்கள் ஆத்துமா கவலையோடு இருக்கிறதா? வியாகுலமும் கண்ணீரும் பெருகிவிட்டதா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தரண்டை வாருங்கள். ஒருவேளை காயப்பட்டு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், பலவிதமான சோர்வுகளோடு இருக்கலாம். அநேக கீறல்கள், முட்கள் போல அநேக காயங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். கொடிய ஈக்கள் போல ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் விட்டுவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார். அவர் வழியில் நாம் நடக்கும் போது ஒரு ஆசீர்வாதமும் தவறாது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.